டூ மச் ஆஃப் worrying மேக் யூ மோர் ஆன்சைட்டி. ஸோ நான் நேற்று வந்து ஒரு பார்க், நான் எப்பவுமே வாக்கிங் போவேன் ஈவினிங் டைம்ல, ரைட்? ஸோ ஈவினிங் டைம்ல பார்க்கில் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அங்கே 2 பொண்ணுங்க வந்து ஊஞ்சலில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க குனிஞ்சிட்டாங்க. அடுத்த பொண்ணு பார்த்தாங்க, நான் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சேன். அவங்க அப்படியே என் கண்ணை பார்த்துட்டே இருக்காங்க. எனக்குள்ள என்னன்னா ஹார்ட் பீட் டக்குன்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ஆன்சைட்டி. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் எனக்கு இந்த ஆன்சைட்டி போவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நான் வாக்கிங் பிளேஸ்க்குள்ள போறப்பே வந்து ஒருத்தர் பைய தூக்கிட்டு வந்து இருந்தாரு. டோர்னமெண்ட் நடக்குதா எதுவும் அப்படின்னு கேட்டேன். முதலமைச்சர் கோப்பை நடக்குது, அந்த டோர்னமெண்ட் எல்லா கேம்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னாரு. குட், சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டு, அவர் வரும்போது உம்முன்னு வந்தாரு. ஆனா என்கிட்ட பேசும்போது சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போனாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த பொண்ணுங்க 2 பேரை பார்த்தேன். ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஃபீலிங் வந்துச்சு. ஜஸ்ட் மொமெண்ட், என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு திரும்பி அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சேன். அங்கேருந்து ஒரு அண்ணா வந்தார். அவர்கிட்ட நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஸோ ஹாய் நான் அப்படின்னா, ஹாய் பா வரப்பா அப்படின்னாரு. ஓகே நான் வாங்கினேன் அப்படின்னேன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, நம்ம அதிகமா ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி வரி பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆன்சைட்டி அப்படிங்கிறது அதிகமா கிரியேட் ஆகும். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் இதான் உண்மை. எந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஏதாவது ஒரு விஷயம், எந்த விஷயமா ரேண்டமா எதா வேணாலும் இருக்கலாம், இதுதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது, எதா வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க அதிகமா ரொம்ப போட்டு யோசிச்சு ஃபீல் பண்ணி கவலைப்படுறதுக்கே அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா ஆன்சைட்டிங்கிறது கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் என்னன்னா ரொம்ப ஒரு விஷயத்த பத்தி போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஓவர் திங்க் பண்ணேன். அந்த ஓவர் திங்கிங் வந்து ஒரியில கொண்டு போய் விட்டுச்சு. ஐ மீன் வருத்தத்துல கொண்டு போய் விட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே. எதுக்காக அப்படின்னா, நான் அதிகமா ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணிட்டேன். ரைட்? அது வந்து என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி ரெகுலேட் ஃபீலை கொடுத்துருச்சு. என்னடா நம்ம போய் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கூனி குறுகி இப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே இப்படி இருக்கிறேன் நானு, இப்படியே எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அந்த கதை ஆயிடுச்சு. சோ எந்த அளவுக்கு அதிகமா நீங்க ரொம்ப போட்டு வரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, ஆன்சைட்டி அப்படிங்கிறது அப்சல்யூட்டா உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நார்மலா ஒரு யாரை பார்த்தாலும் பயம் வரும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்தா பயம் வரும், குரூப் ஆஃப் டாக்ஸை பார்த்தா பயம் வரும், எதை பார்த்தாலும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆன்சைட்டி இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபியர், ரைட்? ஸோ அந்த ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆன்சைட்டியை எப்படிங்க என்னங்க பண்ணலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டிப்ஸ் சொல்றதுக்கு நான் ஒன்றும் குருலாம் கிடையாது, ரைட்? நான் என்ன கத்துட்டு இருக்கேனோ அதை நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட், அவ்வளவுதான். மென்டல் ஹெல்த்தை பொறுத்தவரை என் மென்டல் ஹெல்த்தை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேனோ அதை நான் உங்களுக்கு இங்க சொல்லித்தரேன், கரெக்டா? ஸோ ஆக்சுவலி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ரீசெண்டா வந்து இந்த ஹீலிங் பத்தி நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹீலிங்ல வந்து சரண்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். சரண்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் லெட் கோ ப்ராசஸ். இந்த சரண்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னா நம்மள சரண்டர் பண்றது. நம்மளோட ஈகோங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த ஈகோ வந்து ஹை பிச்சில் இருக்கும். இந்த ஹை பிச்சில் இருக்கும்போது நம்ம எப்பவுமே சரண்டர் ஆக மாட்டோம், நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் எந்த விஷயத்தையும். ரீசெண்ட் டைம்ல நான் கத்துக்கிட்ட விஷயமே, இந்த ஈகோ அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம லைஃப்ல அதிகமான ஃபெயிலியர்ஸா டிராபேக்ஸா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான். ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, உங்கள எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்கீங்க? இந்த ஈகோங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைத்தான் மாதிரின்னு வச்சுக்கோங்க, சாத்தான். ஓகே, இந்த சாத்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களை நார்மலா ஒரு ஹம்பிள்டு பர்சனா இருக்க விடாது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா, தே ஆர் சோ ஹம்பிள். பட் ஆனா அவங்களுக்குள்ள ஈகோ இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். 1-2 இடங்கள்ல கண்டிப்பா இருக்கும். அந்த ஈகோ அழிவை கொடுக்கும், அதான் உண்மை. ஸோ ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப ஈகோயிஸ்டிக் கேரக்டர் தான். என்னோட சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட மென்டாலிட்டியை வந்து யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னா, ஓ இவ்வளவு திமிரு கட்டுறியா, இப்ப நான் எவ்வளவு திமிரு கட்டுறேன் பாக்குறியா அப்படின்னு அந்த ஆட்டிடியூடுங்கிறதுக்கும் ஈகோங்கிறதுக்கும் வித்தியாசமே தெரியாம நான் பயங்கர ஈகோயிஸ்டிக் கேரக்டரா இருப்பேன். லிட்டரலி நம்ம பண்ற தப்ப ஒத்துக்காம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஈகோங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் தான். கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இல்ல, மென்டல் ஹெல்த் தான். நமக்கு வர ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் மேக்சிமம் ஆஃப் த காரணம் வந்து
இந்த ஈகோவா தான் இருக்கு. ஸோ என்னோட பிரதருக்கு நான் சொல்ற அட்வைஸா அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஈகோவை தூக்கி போடுங்க. ஈகோங்கிறது தேவையில்லாத உங்க லைஃபுக்கு. லட்ச இந்த ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 டிசிஷன் எடுத்துருவீங்கன்னு வச்சுப்போம். இப்போ லட்ச உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, ஓகே வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போவீங்க. அங்க உங்களை பெருசா அவங்க மதிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஃபைனா அதை மனசுக்குள்ளேயே வச்சு 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 அதை எப்படா அவனுக்கு ரிவெஞ்சா திருப்பி கொடுக்கலாங்கிறதுலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. இது ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஈகோ. நான் இப்படிதான் அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா, இது நிறைய விதமா நம்ம வந்து சொல்லலாம். ரைட், எப்படி சொல்றது அப்படின்னா, நான் இப்படிதான் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு சில குட் ஹேபிட்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன், இது நான் இப்படிதான் எனக்கு வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கு. நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். நான் எங்க அம்மா கூட இருக்கும்போது டிவி பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நான் வந்து வெளியே படம் பார்ப்பேன், ஜூஸ் குடிப்பேன். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு இருக்க கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிட்டு, குடிக்கிறதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டு நான் இப்படிதான், சிகரெட் அடிக்கலாம் நான் இப்படிதான், ரொம்ப மோசமான தாட் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு, பொண்ணுங்கனாலே கேவலமானவங்க, எல்லாருமே கேவலமானவங்க. இந்த மென்டாலிட்டியில இருக்கிறதும் ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் திங் தான். நிச்சயம் என் ஃபேமிலியில யாருமே நான் மதிக்கவே இல்லை அப்படின்னா, ஓகே எல்லாருமே கெட்டவங்க தான், யாருமே நான் மதிக்க மாட்டாங்க என் லைஃப்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலயே டீஜென்ரேட்டான, பழகுனதுலயே ஏண்டா பழகணும்னு நினைக்கிற ஒரே ஒரு மனுஷன் அவர் தான். எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசாம பழகாம அவளா வந்து பேசணும், நான் ஏன் அவள்கிட்ட போய் பேசணும். 5 வருஷமா இப்படியே வாழ்க்கையை வீணடிச்சாங்க, இன்னமும் வீணடிச்சுட்டு தான் இருக்காங்க. பயம், அந்த பயத்தை ஈகோவா மாத்திக்கிறாங்க. எப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயம், ஆன்சைட்டி. பிகாஸ் அவரு பழகிட்டு இருக்க அந்த ஹேபிட்ஸ், குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பான் பாக்குறது, பொண்ணுங்க ஏதாவது ஒரு பொண்ணை நேரா பார்த்தா செக்ஷுவலா பாக்குறது, ரொம்ப ரொம்ப செக்ஷுவல் தாட்ஸோடயே இருக்கிறது தப்பு. அது அவங்க நினைக்கிற விஷயத்த அடையறதுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை. சோ பேசுறதுக்கு பயம், அந்த பயத்தை எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்றது? நான் பயமே பயப்படாதவன் அப்படிங்கறத எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா, ஒரு ஈகோயிஸ்டிக்கா அதை மாத்திக்கிறது. ஈகோயிஸ்டிக்கா மாத்திக்கிட்டு அவெல்லாம் வந்து பேசட்டும், நான் ஏன் பேசணும். ஆனா இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டு அவங்களோட ஃபாலோ கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்றது, ஏன் ஃபாலோ கொடுக்க மாட்டேன், என்ன பிடிக்கலன்னா நீ பிளாக் பண்ணணும்ல, ஏன் ஃபாலோ கொடுக்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு ஆளா கூட தெரியல, உன்னை ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல அந்த பொண்ணு. இதை நான் மூஞ்சிக்கு நேராவே சொல்லியிருக்கேன் வேற. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கீங்கன்னா இதான் உண்மை. அவங்களால வந்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஈகோ வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலி உங்க லைஃப்ல. ஐயோ தலை அரிக்குது தவிர. ஸோ அவங்களாம் வந்து பேச மாட்டாங்க. அந்த ஈகோவை முதல்ல தூக்கி போடுங்க. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தட்ட உங்களை ஒருத்தட்ட வாக்கிங், இப்போ நீங்க வாக்கிங் போறீங்க, ஒருத்தர் அப்படியே நடந்து வராரு, அவர் பார்க்க நல்லா ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா தைரியமா போய் பேசுங்க. நான் அவன்கிட்ட பேசுறேன், அவனை பெரிய ஆள், நானா பேச மாட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல, என்ன பூ, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன பூ, உன்னோட மென்டல் செட்டை உன்னால ப்ராப்பரா மாத்திக்க முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன பெரிய ஆள்? நம்ம சந்தோஷமா இருக்க முடியுதா? அப்புறம் என்ன பெரிய ஆளு? ஒரு நிமிஷம், தொண்டை தவிக்குது. ஓகே, சோ இன்னொரு ஒரு கேட்டகரி என்னன்னா, இப்போ ஜிம்முக்கு வந்து ஏதாவது ஒரு பொண்ணு வராங்க, மேபி அவங்க கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்கன்னு வச்சுப்போம். இவெல்லாம் என் கேட்டகரி கிடையாது, நான்லாம் போய் பேச மாட்டேன். ஆனா பேசணும்னு உள்ளுக்குள்ள தோணும், ஒரு பயம். ஷோ பேசணுமா, நெஞ்செல்லாம் படங்குது, கையெல்லாம் தடங்குது, கையெல்லாம் வேக்குது, பயம். என் ஜிம்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படிதான். அந்த பொண்ணோட போய் பேச மாட்டாங்க, ஆனா குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் ஒரு சில சமயம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனா நான் போய் பேசுவேன்.
இன்னைக்கு என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, புதுசா வந்திருந்தாங்க. எனக்கு போய் பேசணும்னு தோணுச்சு. நான் அவங்ககிட்ட நான் பேசுறேன். ஐ மீன் நான் வந்து உட்காருங்க, நான் இது அதாவது ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறேன். ஆனா எனக்குள்ள ஒரு பயம், அவங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு பயம் என்னன்னா, மேபி அந்த அவங்க என்னை பார்த்துட்டு ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, என்னை ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற இந்த மாதிரியான ஒரு பயம் எனக்குள்ள. எத்தனை பேர் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆன்சைட்டி, திஸ் இஸ் கால்ட் ஆன்சைட்டி. சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஆன்சைட்டி, என்ன ஒரு ஆன்சியஸ் பர்சனா மாத்துது. இந்த இடத்துல நானா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க நீங்களாவே இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா இன்னொருத்தனாவே இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன என்ன நம்ம பண்ணிட்டோம் நம்ம லைஃப்ல? என்ன நம்ம எடுத்துட்டு போக போறோம்? பசி ஏப்போம். ஓகே, சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை தான் வாழ போறீங்க. எல்லாத்தையும் பேசுங்க, எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுங்க, ஹாப்பியா உங்க லைஃபை லீட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் நீ வந்து இப்படி பண்றது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, சாவு, நான் என்ன பண்றது? அது வாட் கேன் ஐ டூ ஃபார் தட்? லெட்ஸ் ஆமா, ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், சாப்பிட்ற மாதிரி ஏதோ வீடியோ போட்டு நான் சொல்லியிருந்தேன். யாருக்குமே அது பெரிய விஷயமா தெரியல. 1-2 பேர் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, நீ சாப்பிட்டுக்கிட்டே பேசாத. வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் ஆன் தட்? வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் ஆன் தட்? இதே ஒரு பொண்ணு சாப்பிட்ற மாதிரி போட்டிருந்தா, வா ஷீ இஸ் சோ கியூட். ஓகே ஃபைன். நான் மேக்ஸிமம் திரும்பி இந்த மாதிரி தான் போயிட்டு பாக்குற ஆள்லாம் கிடையாது. எனக்கு அது என்னன்னா சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. ஒரு ஃப்ளோல நான் பேசிட்டு இருக்கேன், ஏன்னா நோ ஸ்கிரிப்ட் இல்லையா. ஏன்னா ஒரு சோல் ஃபுல்லா உள்ள இருந்து பேச நினைச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த திங் என்னன்னா, எல்லாருமே அன்றாட செய்யற வேலை தான். பல்லு வளர்க்கறது வந்து ஒரு சில பேர்லாம் பல் வளர்க்கிட்டே வீடியோ போடுறத நான் பார்த்திருக்கேன். ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா டிஸ்கஸ்டிங்கா பண்றதா தப்பு, ரைட்? இப்ப நீங்களே இருக்கீங்க, பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து ஹட்ச் அப்படின்னு தும்புறீங்க, டிஸ்கஸ்டிங்கா. இட்ஸ் அ நேச்சுரல் திங். அது எதுவுமே பண்ண முடியாது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இதுதான் நீங்களா இருக்கிறது, ரைட்? அதை விட்டுட்டு இல்ல ஒரு வீடியோக்காக நான் என்ன மாத்திக்கிறேன், இவங்களுக்காக என்ன நான் மாத்திக்கிறேன். நீங்க யாருக்காகவும் மாத்திக்க வேணாம். கெட்ட பழக்கம் இருக்கா, அதை சேஞ்ச் பண்ணுங்க, அதை சேஞ்ச் பண்ணுங்க, அதை சேஞ்ச் பண்ணுங்க. அது தப்பு கிடையாது, ரைட்? அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தப்பான பசங்களோட பேசுறீங்களா, பழகுறீங்களா, அதை மாத்திக்கோங்க. கேரக்டர் சரியில்லை, அதை மாத்திக்கோங்க. அதுக்காக நல்ல விஷயம் நான் வச்சிருக்கேன். ஒரு சில எப்படி சொல்றது, எனக்கு இந்த மாதிரி டிஷர்ட் போடதான் பிடிக்கும் அப்படின்னா போடுங்க, தப்பு கிடையாது. இது எல்லாமே உங்களை அந்த ஒரு ஆன்சைட்டிங்கிற ஃபியர்ல இருந்து வெளியே கொண்டு வரும். பட் எப்போ நீங்க மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் பண்றீங்களோ, சீரியஸா சொல்றேன், என் லைஃப்ல என்னோட கான்டென்ட்ஸ் எப்பவுமே வந்து அன்ஸ்கிரிப்டடா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் பேசுறது எல்லாமே முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு 3ல இருந்து ஒரு 4 மாசம் என்னோட தாட் ப்ராசஸே மாறி நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியே ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணேன். எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. பட் நவ் ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் ஃபார் எனிதிங். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுறேன், அவ்வளவுதான். நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் என்னோட பிரதருக்கு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேங்கிறது இருக்குல்ல. இது வந்து நான் என்னதான் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணாலும் இது நடக்காது. ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணா சத்தியமா நடக்காது. அதுல என்ன இருக்கோ அதான் எனக்கு பேசணும்னு தோணும். நான் ஏன் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத பத்தி இவ்வளோ ரொம்ப 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 டீட்டெயில்டா ரொம்ப 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 அப்படி பர்சீவ் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, நான் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கும் போதும் என்னால மென்டலி ஃபிட்டா இருக்க முடியல. நான் பிசிக்கலி ஃபிட்டா இருந்த பீரியட்ஸும் இருக்கு என்கிட்ட. ஆனா என்னால மென்டலி ஃபிட்டா இருக்கவே முடியல. நான் ரொம்ப எமோஷனல் வீக் ஆயிட்டு திரும்பி என்னோட பேட் ஹேபிட்ஸை ருட்டீனா நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் லைஃப்ல. ஆன்சியஸ், ஸ்ட்ரெஸ்னா என்ன, ட்ராமானா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, ஏன் எனக்கு இதெல்லாம் வருதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என் லைஃப்ல என்ன நானே ரொம்ப ரொம்ப டம்பா மாத்திட்டு இருக்கேன் ஒரு சில காலகட்டங்கள்ல. இந்த மாதிரி பேசுறேன் இல்லையா, இதை பார்த்து கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணவும், ஓகே இதெல்லாம் வந்து மாத்திக்க முடியாது, மாத்திக்கலாம், ஓகே ஃபைன், கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மாறும், ஆனா எனக்கு உடனே அது மாறிடணும். இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஆன்சைட்டி, ஆன்சியஸ் திங்ஸ். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை பத்தி பேசுறதுக்கு ஐயோ ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ, ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போறோம், ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு டம்பிள் எடுக்கிறோம்னா அங்க ஒரு பயம், ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது தப்பு விட்டுறணும்னு பயம். அந்த பயந்து அந்த பயத்தை வந்து
அந்த தப்பு நிறைய வந்துடும், எரர் நிறைய வரும். கேஷுவலா பண்றது எதுவுமே தப்பே வரவே வராது. இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல நான் பயந்து எனக்கு ஆன்சைட்டி அதிகமாவே இருந்துச்சு எல்லா இடங்கள்லயுமே. போலீஸை பார்த்தாலே ஒரு பயம், எதுக்குன்னே தெரியாது, ஏன்னே தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஆப்ஸ் பண்ணேன், பயங்கர பெயினா இருக்கு. ரீசெண்டா ஆக்சுவலி என்னன்னா, ஓகே இந்த ஒரு டிப் மட்டும் நான் சொல்றேன். பாடி பில்ட் மேபி யாராவது ஜிம் போயிட்டு இருக்கு, என்னால ஜிம் போறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீரியஸா. மேபி ஜிம் போல அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு போங்க. ஏன்னா அந்த பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் வந்து நீங்க எவ்வளவு குடிச்சாலும், எவ்வளவு சிகரெட் அடிச்சாலும், இல்லை எந்த விஷயத்துக்கு நீங்க அடிக்டடா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர அந்த ஒரு பெயின் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ஷனா, ஒரு போதையா இருக்கும். இது நல்ல அடிக்ஷன் ஆக்சுவலி. இது நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். நல்லா தூங்கி எந்திரிக்கணும்னு தோணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது உன் பாடிக்கு நீ பெயின் கொடுக்கும்போது உன்னோட மென்டலி நீ ஃபிட் ஆகும். உன்னோட பாடியை இன்னும் ரொம்ப, அதாவது எந்த அளவுக்கு பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு உன் லைஃப்ல பயங்கரமான, உன் பாடிலையும் சரி, நீ பண்ற சாக்ரிஃபைஸஸும் சரி, உன் லைஃப்ல உன்னை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக இதை நான் சொன்னேன்னா, ஜஸ்ட் ஒரு டிப்பா அதை வச்சுக்கோங்க. பட் இந்த வீடியோல அதை இன்க்ளூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் ஒரு டிப்பா வச்சுக்கோங்க. த திங் என்னன்னா, பயத்தை தூக்கி போடணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பயத்துக்குள்ள நீங்க போகணும். அந்த பயம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். பாப்பா பியர் அப்படின்வாங்க. பாப்பா பியர் இந்த சென்ஸ், ஒரு பாப்பா பியர் மாதிரி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணோம். உங்களுக்குள்ள இருக்கிற பயங்களை, உங்களுக்குள்ள இருக்கிற ட்ராமாஸை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்சைட்டியை. மேபி நான் ஃபர்ஸ்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் திரும்பி யாரையாவது பார்த்து பயம் வருது அப்படின்னா, நான் ப்ராபப்ளி ப்ராப்பரான பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணாம இருப்பேன். நீங்க ப்ராப்பரான பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணல அப்படின்னாலே பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களோட பிரீத் இன் பிரீத் அவுட் சரியில்லைனாலே பயம் வரும். நான் இதுக்காகவே ஒரு டெய்லி ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்னு பண்ணுவேன். எப்போல்லாம் எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகுதோ அப்போல்லாம் நான் அந்த விஷயத்த பண்ணிட்டே இருப்பேன். பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பிரீத்திங் கெப்பாசிட்டியை ப்ராப்பரா வைக்கலையோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பயம் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிரீத்தினை ப்ராப்பரா வைங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க பிரீத் இன் பிரீத் அவுட்டுக்கு. மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஆன்ஷியஸா ஃபீல் பண்றீங்க, பயம் வருது அப்படின்னா, இந்த ஃபுல் பிரீத் இன், உங்களோட வயிறு அப்டமன் வெளியே வரணும், ஃபுல் பிரீத் அவுட் வயிறு உள்ள. சிம்பிள், இதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்ணை மூடி எந்த இடத்துல பாடியிலையும் நீங்க வந்து அதிகமான ஒரு பெயினை ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. அந்த சுச்சுவேஷன் எதனால கிரியேட் ஆச்சு, எதனால உங்களுக்கு அந்த பயம் வந்துச்சுங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு போய் உங்களை நீங்க கட்டி பிடிச்சி அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுத்துருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அந்த அட்வைஸை ஃபீல் பண்ணுங்க. இப்போ லெட்ஸே என்னோட ஒரு சைல்ட்ஹுட்ல ஒரு பயம் இருக்கு, உங்களோட சைல்ட்ஹுட்ல ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பயத்துக்கிட்ட, அந்த பயம் தந்த அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஓகே, அந்த சுச்சுவேஷன் உங்க கண்ணு முன்னாடி வருது, அப்போ நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த ஒரு வேர்ஷனை யோசிச்சு பாருங்க. அவன் பக்கத்துல போய் அவனை கட்டி பிடிச்சி, டேய் என்னடா இதுக்கு இல்லாமா விடு, பாத்துக்கலாம், நான் உன் கூட இருக்கேன். அவன் என்ன அட்வைஸ் எதிர்பார்ப்பானோ அந்த அட்வைஸை நீங்க விஷுவலைசேஷன் மூலியமா நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனை நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட அந்த ட்ராமாஸும் சரி, உங்களோட அந்த ஆன்சைட்டியும் சரி, கொஞ்சமா கம்மியாகி உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். சீரியஸா, ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ. நான் எப்பவுமே இதான், எனக்குள்ள பயம், ஏகப்பட்ட பயம் இருக்கு. என்னோட சின்ன வயசுல இருந்து நான் ஃபீல் பண்ணாத நிறைய ட்ராமாஸ், ஆன்சைட்டி இருக்கு. ரீசெண்ட் டைம்ல கூட நான் வந்து ஒரு வெப்சைட்குள்ள போய் என்னோட மென்டல் ஹெல்த் அந்த செக் எடுத்தேன். லெட்ஸ் சே அசைன்மெண்ட் டெஸ்ட் மாதிரி எடுத்தேன், ஓகே, அசஸ்மெண்ட் மாதிரி எடுத்தேன். ப்ராப்ளி ஆன்சைட்டி இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நடுப்புற ஒரு ஆவரேஜா இருக்கு. என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, நான் இன்னும் குட்டா மாறணும் அப்படிங்கிறதா. ஓவர் குட்டா இல்ல, 0.5 இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களோட டார்கெட். நீங்க ஆன்சைட்டி டெஸ்ட் எடுங்க. லெட்ஸ் சே மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா நிறைய அசஸ்மெண்ட் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது மூணுத்துக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்ட் எடுங்க. என்ன பாயிண்ட் வருதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. நான் சொன்ன விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட கோர்ஸ் ஒன்று இருக்கு, 7 days challenge to improve your mental health அப்படின்னு சொல்லி 7 days நான் சொல்லியிருக்க அந்த விஷயங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க ஒரு சேஞ்ச் பார்ப்பீங்க 7 daysல. தென் திரும்பி போய் அந்த அசஸ்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா சேஞ்ச் தெரியும். ஸோ அந்த 7 days challenge to improve your mental health அப்படிங்கிறத
வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, ஒன்னு டைப் பண்ணீங்கன்னா நான் லிங்க் சென்ட் பண்றேன், பேமெண்ட் லிங்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நம்பர் 2, என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்காங்க. 49 rupees தான், கோர்ஸும் 49 rupees தான். பட் என்ன அட்வான்டேஜ் கம்யூனிட்டிலன்னா, உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். பிடிஎஃப்ஸ், நோட்ஸ், என்னோட கைடன்ஸும் உங்களுக்கு வந்து அங்க இருக்கும். நீங்க மந்த்லியும் பே பண்ணலாம், இல்ல ஒரு இயர்லிக்கான ஒரு மொத்த பேமெண்ட்டாவும் நீங்க பே பண்ணலாம். ஜஸ்ட் 15 மெம்பர்ஸுக்கு மட்டுமே, ஃபர்ஸ்ட் 15 மெம்பர்ஸ்க்கு மட்டுமே 49, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடும் கம்யூனிட்டியோட ரேட் அப்படிங்க. ஸோ சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பாருங்க, உங்க மென்டாலிட்டியில இருக்கிற பீப்புளை நீங்க பார்க்கலாம், பேசலாம், குரூப் கால்ஸ் இருக்கும். தென் சே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற வீடியோ நான் வந்து கொடுப்பேன், இல்லை என்னோட வாய்ஸ் நோட்ஸ், பர்சனல் கைடன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்க, 49 rupeesக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு 1000 rupees இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. பட் 49 rupeesக்கு மெடிசன் எதுவுமே இல்லாம நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து மெடிசன் எடுத்தேன், ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்தேன், ஸ்ட்ரெஸ் டேப்லெட்ஸ் எடுத்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சீரியஸா சொல்றேன், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் நான் உங்களுக்கு சொல்லி தர விஷயங்களை நான் பண்ணேன். என் லைஃப்ல நான் என்னோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்பரா சொல்லுவேன், நான் எமோஷனலாவும் மென்டலாவும் ரொம்ப ஃபிட்டா இருக்கேங்கிறத நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபிட்னா அப்படி சூப்பர் ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இருக்கேன் ஆவரேஜ். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பர்சன்டா டெய்லி நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் லேர்னிங் அப்படிங்கிறது, சேஞ்சிங் அப்படிங்கிறது லைஃப் லாங் ஜேர்னி. நான் ஒரு இடத்துல வந்தோடனே நின்றும் கிடையாது, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். கோர்ஸ் அண்ட் என்னோட கம்யூனிட்டி ரெண்டுத்துக்குமே வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, ஒன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டியா கோர்ஸாங்கிறதை மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will recommend this video. You just need to watch.